இயேசு உண்மையில் பிறந்ததற்கான 2 முக்கிய ஆதாரங்கள். உங்களுக்கு இயேசுவை பிடிக்கும்னா ஆமைன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல இயேசுவோட முள்கிரீடம். இயேசு சிலுவையில் அரைஞ்சு இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட தலையில ஒரு முள்கிரீடம் இருந்திருக்கும். அந்த கிரீடம் இன்னும் ஒரு இடத்துல இருக்கு. நோர்த்டேம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் தான் இந்த முள்கிரீடத்தை வச்சிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இயேசுவோட ரத்தம் அந்த டைமில் இருந்திருக்காமா. அப்போ அந்த சர்ச்சில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு அந்த சர்ச் ஃபுல்லாக கருக்கி போச்சு. ஸோ அந்த முள்கிரீடத்தை மட்டும் எப்படியோ பாதுகாத்து கொண்டு வந்து இப்போ பாரிஸில் ஒரு அருங்காட்சியகத்தில் அந்த முள்கிரீடத்தை இப்போ பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இயேசுவோட ரத்தம் கிடையாது. ஆனால் இயேசுக்கு தலையில் போடப்பட்ட உண்மையான முள்கிரீடம் அதுதானாமா. அதை இப்போ ரொம்பவே பாதுகாத்து வச்சுட்டு வராங்க. ரெண்டாவது, இயேசு பயணித்த கப்பல். 1990களில் இந்த கப்பலோட தடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கப்பலையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கப்பல் மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றத்தின் காரணமாக தண்ணீர் அடிச்சுக்கிட்டு போகும். அப்போ இயேசு அப்புறம் மற்றவங்க எல்லாமே அதில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த கப்பல் ஒரு இடத்துல போய் மோதி நிற்கும். அப்படி மோதின இடத்தை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ரான் வெயிட் அப்படிங்கிறவர் தான் அந்த இடத்த இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கப்பல் நின்ன இடம் அப்படி கரெக்டாக அதே மாதிரி இருக்குது. அந்த கப்பல் என்ன சைஸில் பைபிளில் சொல்லப்பட்டதோ அதே சைஸ் தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட இடமும் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த கப்பலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கப்பல் இப்போ ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க. அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் செகண்ட் பார்ட்டில் போடுறேன்.